வணக்கம். தமிழாரத்தில் செய்தி தொகுப்புடன் இணைந்திருக்கின்றீர்கள். முதலாவது செய்தியாக, அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் எங்களை விட கல்வித்தரத்திலே உயர்ந்தவர்களாகவும் இருப்பார்கள். எனவே அவர்களுடன் அணுகுவதற்கு முறையுள்ளது என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையில் இடம்பெற்ற முதலாவது அபிவிருத்தி கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் செயற்பாடு தொடர்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ஸ்ரீதரன் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அறிவுபூர்வமாக படித்துத்தான் அவர்கள் அந்த பதவிக்கு வந்திருக்கின்றார்கள். ஊடகவியலாளர்களுக்கு எங்களை விட ஊடகத்துறையில் அனுபவம் கூடுதலாகவே இருக்கும். ஆகவே என்னை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அவர்களை அணுகுவதற்கான முறை இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். அடுத்த செய்தியாக, நாட்டில் பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் நபர்களின் தலையீடுதான் காரணம் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் பண்டிகை காலத்தில் பொருட்களின் விலை உயர்வடைவது வழமையானது எனவும் அதனை குறைப்பதற்கு எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் பொருட்கள் தட்டுப்பாடாவதற்கு பல்வேறு நிறுவனங்களும் நபர்களும் தலையீடு செய்வதுதான் காரணம். பேச்சுவார்த்தை மூலம் இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு முயற்சிக்கின்றோம். குறிப்பாக சத்தோச நிறுவனம் மூலம் அத்தியாவசிய பொருட்களின் விலையை 25% குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். முக்கிய செய்தியாக, வரி விதிக்க இருப்பதாக மிரட்டல் விடுத்துள்ள டொனால்ட் ட்ரம்புக்கு ஒன்டாரியோவின் முதல்வர் பதிலடி கொடுக்கும் விதத்தில் முடிவொன்றை எடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி உலகிலே மிக அதிகமாக மதுபானங்களை கொள்முதல் செய்யும் மாகாணமான ஒன்டாரியோ தற்போது அமெரிக்க மதுபானங்களை இறக்குமதி செய்வதில்லை என்ற முடிவுக்கு வர இருப்பதாக ஒன்டாரியோவின் முதல்வர் டக்ஃபோர்டு தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் தெரிவாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தான் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதும் கனடா, மெக்சிகோ முதலான நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிப்பது உறுதி என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் கடுமையான முருக நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.